Hello friends. இன்னைக்கு 100 days of dosa challenge day 13. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இன்னைக்கு நம்ம என்ன தோசை சுட போறோம் அப்படின்னா, ஆமா எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு முன்னாடி சுட்ட தோசை எல்லாம் நீங்க என்ன பார்க்கலைன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன தோசை சுடலாம். ஆனா இந்த தோசை இன்னைக்கு நான் யோசிச்சு வந்த இன்னைக்கு நான் யோசிச்சு வச்சிருக்க தோசை நிறைய பேர் சுட்ட தோசை தான். அது நிறைய பேருக்கு வீட்லயும் செய்யக்கூடிய தோசை தான். ஆனா அதுல ஒரு டிஃப்ரெண்டா செய்வோம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு ஒரு ட்ரை. பட் இது கன்றாவியான தோசையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா எல்லாரும் செய்யற தோசையை கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யலாமேங்கிறது தான் இன்னைக்கு ஒரு ட்ரை. ஸோ அதை செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடியாது மன்னா. வீரனே வீரனே. வாங்க ஃபர்ஸ்ட் மாவெல்லாம் ரெடியா இருக்கோம். மாவு ரெடி, அடுப்பு ரெடி, கல்லு ரெடி. இன்னைக்கு நான் என்ன தோசை விட போறேன்னு உங்கள்ட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் போடக்கூடிய தோசை வெங்காய தோசை. அதுல என்னடா பிரமாதம், வெங்காய தோசை தான் எல்லாரும் விடுவானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதை எப்படி விடுறேன்னு மட்டும் பாருங்க. வாங்க என்ன தடவை. நார்மலா வெங்காய தோசை விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாவை ஊற்றி மேலே வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே இட்லி பொடியோ இல்லை சம்திங் ஏதாவது ஃப்ளேவருக்கு போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வெங்காய தோசை எப்படி விட போறேன் அப்படின்னா, நீங்களே பாருங்க என்ன செய்ய போறேன்னு. வெங்காயத்தை ரவுண்டா நறுக்கி வச்சாச்சு. ஸோ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை பஜ்ஜி மாதிரி மாவுல முக்கி அதை சுட்டு எடுக்க போறேன். வாங்க சுடுவோம். எப்படி அனுப்பிதான் பாருங்க எடுத்தாச்சு. பஜ்ஜி மாதிரி மாவுல முக்கி இப்படி நான் வெங்காய தோசை விடுவேன்னு கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நட்டுல வச்சு நினைச்சாதாஸ் நட்டுல வச்சேன். ஸோ டிஃப்ரெண்டா தோணுச்சு. ஸோ வெங்காய தோசை இப்படியும் விடலாம் அப்படிங்கிறது. அது நம்ம வெங்காயத்தை முக்கி போட்டா பஜ்ஜி ஆயிரும். ஸோ அதே தோசைகள்ல ஊற்றினா எப்படி வரும்னு பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு தோசை விட்டுருக்கேன். வாங்க அதுக்கு மேலே ஒரு ஃப்ளேவருக்காண்டி லைட்டாக இட்லி பொடி தூக்கிக்கலாம். அம்மா கைப்போக்கத்தின் இட்லி பொடி வாங்க தூக்கிடும். என்ன ஊற்றிக்கலாம். தோசை ஒரு சைடு வந்துச்சு, மாத்தி போடலாம். சூப்பர். இன்னொரு சைடு வேகணும். வெந்த பிறகு எடுத்து பார்க்கலாம். தோசை வெந்துருச்சு. ஸோ தோசையை எடுத்துருவோம். அதுக்கு மேல நம்ம 2 வெங்காயத்தை வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். 1 2 3 4 தோசையை சுட்டாச்சு. வெங்காயத்தை நடுவில் வச்சு பஜ்ஜி மாதிரி வெங்காய பஜ்ஜி தோசை சுட்டாச்சு. ஸோ இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சுட்டுருச்சு. பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம வெங்காயத்தை மேலே போட்டு சாப்பிடுவோம். பட் இதை பஜ்ஜி மாதிரி உள்ள வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். மேலே நம்ம ஃப்ளேவருக்கு என்ன பொடி போடுறோமோ அந்த ஃப்ளேவரில் இருக்கும். இதுக்குன்னா ஒரு தோசை நார்மலாக நம்ம எப்பவும் போல ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஸோ அதனால தான் இப்படி செஞ்சது. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபைனலாக இந்த தோசை எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னும் கொண்டா போ. ஓடு 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 ஓடு.